இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours. உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில தரக்குறைவா அசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா அந்த அரசியல் நமக்கு வராதுன்னா நல்லாவே வரும். உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம். ஜனநாயகமா டெக்கோரத்தை ஃபாலோ பண்ணி தான் இப்படி பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து பிலோ த பெல்ட் போனீங்கன்னா எனக்கும் அது தெரியாம இல்ல, அது வேண்டாம், நான் ஒரு மாற்றத்துக்காக வந்திருக்கேன். பாண்டிச்சேரியில போலீஸ் வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்றதுக்கு அவர் தேங்க் பண்றாரு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிஜமாவே ஈரோடுல வந்து அவ்வளவு தூரம் நீங்க சொன்ன மாதிரி கூடவே சப்போர்ட் பண்ணி எல்லாமே நின்று பார்த்து கரெக்டா பண்ணாங்க. ஆனால் அதுக்கு ஒரு தேங்க் பண்ணவே இல்லையே. இல்லை, நம்ம அப்படிதான் கரூர்ல எந்த மாவட்டத்திலும் இல்லாமல் உள்ள கொண்டு வந்து விட்டீங்கன்னு தேங்க் பண்ணோம். பாதி மீட்டிங்லேயே போலீஸை காணணும்னு மேடையில் சொல்ற மாதிரி ஆச்சு. அதனால இப்போ மொத்தமாக எலெக்ஷன் முடிட்டோம், நல்லபடியாக எல்லா பாதுகாப்பு பண்ணுங்க. முதல்ல நீங்கள் ஒன்றும் யாரும் எங்களுக்கு இலவசமாக பண்ணல, உங்கள் கடமையை பண்ணுறீங்க, அதை நல்லா பண்ணுங்க. இதை இத்தனை வருஷமா ஏன் புறம் தள்ளி வச்சிருந்தீங்க? ஏன் திமுக இதை செய்யவே இல்லை? எத்தனை தேர்தல் வாக்குறுதியில் அத்திக்கடை வாயினா வச்சு பேசியிருப்பாங்க. உங்களுக்கு அப்போ இந்த இடத்த பற்றி என்ன அக்கறை இருக்குது? இத்தனை வருஷம் ஆண்டிருக்கோம். நம்ம ஒன்று இந்த 4 வருஷத்தை மட்டும் கேட்கல, இவ்வளோ நாளாக இது என்ன எஃபர்ட் எடுத்துருக்கீங்க? கடன் சுமையை பேசுறாரு. டான்ஜெட் கோல் என்ன கடன் பேசுறாரு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் என்ன கடன் பேசுறாரு. அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஜம்ப் ஆகுறாரு. அப்போ நீங்க இவ்வளவு கடன்ல வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஓசி பஸ் கொடுத்தோம், ஓசின்றீங்கன்னா இவ்வளவு கேவலமான மால் அட்மினிஸ்ட்ரேஷனை தாண்டி எங்க சுயமரியாதையும் தொட்டு பாப்பியா? இதுதான் சமூக நீதியா? இதோட இல்லை, இன்னும் நீ பொட்டுக்கு காசு கொடுத்தேன் 1000 ரூபா கொடுத்துட்டு. அப்ப நான் இலவசத்துக்கு எதிரானவன் இல்ல, அதை எப்படி கொடுக்கணும்ன்றது தெளிவானவன். புதுவையில் அவர் பேசும்போது ரொம்ப ஷார்ட் டைம்ல பேசினது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன இவ்வளவுதான் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ ஒரு அட்ரஸ் பண்ணணும்னா இவ்வளவு நேரம் தேவைப்படுது அப்படின்றது அந்த ஸ்டாண்டுக்கு வந்துட்டார் விஜய் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். அரசியல் களத்துல இல்லாதவங்களும் அரசியல் களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்கன்னு யார் 2 பேரும் சொன்னாரு தமிழகத்துக்கே தெரியும். நீ எல்லாம் எனக்கு கருத்து சொல்லி உனக்கு நான் பதில் சொல்லுவான்னு கேக்குறாரு. எனக்கு 2 பேர்ல ஒன்னு சீமானுக்கு சொன்னது, இன்னொன்னு யாருக்கு சொன்னது? அதிமுக. களத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு தோக்கறதே வாடிக்கையா வச்சிருக்கிற ஒருத்தருக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? நீங்க கிளைம் பண்ணாலும் நான் பேச மாட்டேன்ட்டாரு. முடியாதுன்றாரு. உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எவ்வளவு வேணா கத்திக்கோ கதறிக்கோ, உன் அரசியல் நீ பாரு. நீ ஒன்னத்தை பேசுறியா அதை பேசு. உனக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு திமுக, அதை பேச தேவையில்லாம வந்து என்ன எதிர்க்கிறது உன் வேலை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பதில் சொல்றது கூட என் வேலை இல்லை. அது எங்களுக்கு எல்லாம் சொன்ன மெசேஜ், டேய் அவனை விட்டுட்டு நீங்க வேலையை பாருங்கன்னு சொன்ன மாதிரி இருந்தது. திமுகவும் பிரச்சனைகளும் ஃபெவிகால் போட்டு ஒட்டின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்னில இருந்து ஒன்ன பிரிக்கவே முடியாது. இன்னைக்கு அடுத்து தமிழகத்துக்கு திட்டமே இல்லை திமுக கிட்ட. நீங்க என்ன பண்ணீங்கன்ற கேள்வி ஒண்ணு, திரும்ப வந்தா என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ஒரு ஊழல் மலிந்த திமுகவை இன்னொரு ஊழல் மலிந்த அதிமுக, மீது திமுகவோட ஊழல் கம்மியா பண்றதுனால அதிமுக தேர்ந்தெடுத்து இருக்க முடியாது. அதிமுகவுடைய தொண்டர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஓகே நம்ம லீடர் பேர் அவர் சொல்றாரு, ஓகே அவர் பக்கமும் நம்ம நிற்போம் அப்படின்றதுக்கு இது தொண்டர்களுக்கான மெசேஜா எடுத்துக்கலாமா இல்ல அவங்களுக்கு சொன்ன மெசேஜா எடுத்துக்கலாமா? இல்ல, நான் வந்து என்ன சொல்றேன்னா, இப்போ இதை கன்வே பண்ணி யாரையும் கூப்பிடலன்னு சொல்றேன். இவர் இப்ப இதை வந்து காயின் பண்ணல, ஏற்கனவே இது நடந்துட்டு இருக்குன்னு கிளைம் பண்றாரு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு தாவேக ஆதரவாளர் திரு அனந்தஜித் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். வணக்கம். வணக்கம் பிரதர். இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசியிருந்தது கரூருக்கு பிறகாக தமிழ்நாட்டில் ஈரோடுல பேசியிருந்தது. முதல்ல ஒரு தாவேக ஆதரவாளரா எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த ஸ்பீச் அப்படின்றது கேட்கும்போது? இல்லை, ஆக்சுவலி நான் விஜய் சார் அரசியலுக்கு வந்திருந்தே அவரோட ஸ்பீச்சோட பெரிய ஃபேன். சில இடங்கள்ல வந்து சில பேருக்கு வந்து சிலது பத்தலை போதலைன்னு சொல்றாங்க. என்னால் வந்து எல்லா ஸ்பீச்சுமே வந்து புரிஞ்சிக்க முடியுது. அவர் இந்த இடத்துல இதை மெயின் பண்றாரு, ரத்ன சுருக்கமா சொல்றாரு, சில இடத்துல இல்லாபரேட்டா பேசுறாரு. எனக்கு அந்த விஷயம் புரியுது. எப்பயுமே வந்து இருக்கக்கூடிய எல்லா விமர்சனங்களையும், அது அரசியல் கட்சியா இருந்தாலும் ஊடகமா இருந்தாலும் இல்ல தனிப்பட்ட முறையில் எதிர் விமர்சனங்கள் தெரிவிக்கிறதா இருந்தாலும் எல்லா கேள்விகளுக்குமே அந்த இடத்துல பதில் சொல்லுவார். ஸோ எலாபரேட்டா ஈரோடு மக்களோட பிரச்சனை அங்கே என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அவருக்கு பேச்சுகள்ல முன்னாடி இருக்கக்கூடிய பேச்சுகள் எதெல்லாம் வந்து திரிச்சிருக்காங்க, அது எல்லாத்தையும் ஓரலாக அட்ரஸ் பண்ணாரு. ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டா ரெட்டாரிக்கா இருந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு ஸ்பீச். நான் வந்து ஒரு ஜனநாயகமா கொஞ்சம் டெக்கோரத்தை ஃபாலோ பண்ணி தான் இப்படி பேசிட்டு இருக்கேன். நீங்க வந்து பிலோ த பெல்ட் போனீங்கன்னா எனக்கும் அது தெரியாம இல்ல, அது வேண்டாம், நான் ஒரு மாற்றத்துக்காக வந்திருக்கேன், என்ன புஷ் பண்ணாதீங்க, உங்களோட நல்லாவே பண்ணுவேன்றது. நல்லாவே பேசுவேன். அதாவது அவர் மட்டும் இல்ல, இருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படிதான். நான் அதெல்லாம் தப்பு, நம்ம அழகா போவோம் டெக்கோரத்தோட இருப்போம்னு சொல்றேன். பிலோ த பெல்ட் தான் போவீங்கன்னா எங்களுக்கு தெரியாம இல்ல, நாங்க மாற்றம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மாத்தி பேசுறவங்களாம் நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட் அப்படின்றது ஒரு பெரிய பிரேக்கா இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய உள்கட்டமைப்பு வலுப்படுத்துறது, அதுக்கான ஏற்பாடு, கடைசியில் அவர் சேஃபாக போய் ரீச் ஆகுங்க வீட்டுக்குன்னு சொன்னது. அப்படிங்கும்போது
இன்னும் எவ்வளவு ஸ்ட்ரக்சரா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பாக்குறீங்கன்னு கேக்குறேன். இல்ல நீங்க இத கண்கூடாவே பார்த்திருக்க முடியும். அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஆர்வ மிகுதியில ஏறினாரு. அவர் ஏறும்போது விஜய் சார் ஸ்டாப் பண்ணவங்க பேச்ச கேமரா திரும்பவும் பாத்தீங்கன்னா 3 பேர் ஏறிட்டாங்க அந்த எல்லோ ட்ரெஸ்ல இருந்தாங்க. ஆமா, நீங்க அவங்க இறக்குறதுக்காக. தொண்டரணி. ஆ. சோ முன்னாடி வந்து யார் இவனை கீழே கூப்பிடுறதுன்னு ஒரு பேச்சு இருக்கும். இப்ப அங்க ஆள் இருக்கு. இவர் இந்த மனுஷன் இறங்கலனா கூட இன்னொரு 3 செகண்ட்ல ஆள் மேலே ஏறிடும். சோ இதுதான் அங்க கள நிலவரமா இருக்கு. என்னன்னா எல்லாரும் விஜய் சார் பேசுறாருன்னா அங்க இருக்க காவல்துறை நண்பர்களே அதை பார்க்கக்கூடியது நம்மளால புரிஞ்சிக்க முடியும். அந்த கேப்ல ஒருத்தர் ஆர்வ மிகுதி ஆகுறாரு அப்படின்னா முன்னாடி யார் அதை அட்ரஸ் பண்றதுன்னு ஒரு கேள்வி இருக்கும். ஒருத்தர் ஆர்வ மிகுதியில இதுல ஏறான் டிரான்ஸ்ஃபார்மர்லனா இறங்குடான்னு சொல்லுவோம். நீ சொன்னா நான் ஏன் கேட்கணும்? ஏன்னா ஒருத்த வயசு இருக்க பசங்களுக்குள்ள அந்த ஒரு போட்டி இருக்கும். இன்னைக்கு அதுக்கு ரெஸ்பான்சிபிளா ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ரெஸ்பான்சிபிளா இருக்கவர் தான் அந்த இடத்துல போய் அதை அட்ரஸ் பண்றாங்கன்றது உங்களால அந்த இடத்துல பார்க்கவே முடிஞ்சுது. ஸோ அது போல இவங்களோட இளைஞரணியோ மகளிர் அணியோ அந்த தொண்டரணியோ இல்லை தாவேக்கா பாதுகாப்பு படையோ ஸோ ப்ராப்பராக ஆர்கெஸ்ட்ரேட் ஆகிட்டு ஒர்க் பண்றாங்க, இவங்க ஆர்கனைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத இடத்துல பார்க்க முடியுது. அப்கோர்ஸ் தமிழக காவல்துறையுமே நம்ம ஒன்று தப்பு பண்ணா நம்ம வந்து எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்றோமோ கரெக்டா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம வரவே இருக்கணும். கரூருக்கு வந்து அங்க 25,000 பேர் 27,000 பேர் வர்றாங்கன்னு தெரிஞ்சு இன்டெலிஜென்ஸ் இருந்து கூட 500 பேரை போட்டோம், அவங்களையும் கண்ணில் காணுன்றதா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் விசாரிக்கிறதுக்கான முகாந்திரமே. பாண்டிச்சேரியில் பாருங்க 5,000 பேருக்கு 1000 போலீஸ் போட்டாங்க, நம்ம அவங்கள பாராட்டணும். இன்னைக்கு இந்த இடத்துல 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் போடுறாங்க, கூட நின்று ஒர்க் பண்றாங்க, தாவேக்காவோட ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒர்க் பண்றாங்க. நம்மளால அது த்ரூ அவுட் த வீக் பார்க்க முடிஞ்சு. ஸோ அது மாதிரி நடக்கும்போது பாருங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய க்ரௌடு, ஆனா எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த டிஃபரன்ஸே அவ்வளவுதான். ஸோ எல்லாருக்கும் மக்கள் மேல அக்கறை இருக்கணும், அது ஒரு தலைமை எடுத்து சொல்லணும். இருக்கும்போது அது நல்லா இருக்கும், ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமா இருக்கும். இன்னைக்கு எனக்கு அப்படிதான் இருந்துச்சு, அதுக்கு தேங்க்யூ. ஆனா அது தலைவர் சொல்லலையே. ஏன்னா பாண்டிச்சேரியில போலீஸ் வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்றதுக்கு அவர் தேங்க் பண்றாரு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிஜமாவே ஈரோடுல வந்து அவ்வளவு தூரம் நீங்க சொன்ன மாதிரி கூடவே சப்போர்ட் பண்ணி எல்லாமே நின்று பார்த்து கரெக்டா பண்ணாங்க. ஆனா அதுக்கு ஒரு தேங்க் பண்ணவே இல்லையே. இல்ல நம்ம அப்படிதான் கரூர்ல எந்த மாவட்டத்திலும் இல்லாம உள்ள கொண்டு வந்து விட்டீங்கன்னு தேங்க் பண்ணோம். பாதி மீட்டிங்லேயே போலீஸை காணும்னு மேடையில சொல்ற மாதிரி ஆச்சு. அதனால இப்போ மொத்தமா எலெக்ஷன் முடிட்டோம், நல்லபடியா எல்லா பாதுகாப்பு பண்ணுங்க. முதல்ல நீங்க ஒன்னும் யாரும் எங்களுக்கு இலவசமா பண்ணல, உங்க கடமையை பண்றீங்க, அதை நல்லா பண்ணுங்க. நம்ம இங்க தேங்க் பண்ணும் போதே அதுக்குள்ள வந்து போன் வந்துருது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், யார் நோட் பண்றீங்கன்னு தெரியல. எப்பப்பெல்லாம் விஜய் சாருக்கு தமிழகத்துல ஒரு ஈவென்ட் நடக்குதோ பேரலா ஒரு அரசு விழா நடக்குது, அந்த அரசு விழாவை லைவ் பண்ணா எவனும் பார்க்க மாட்டான், யூடியூப் மொபைல்ல பாக்குறான். ஆனா விஜய் சாரை லைவ் பண்ணணும்னு டிவி சேனல்ஸ் எவ்வளவு பதறாங்கன்றது கண் கூட பார்க்க முடியுது. இன்னைக்கு கூட எங்கடா அப்படி லைவ் கட் ஆகும், முதல்வர் அப்படி நகர்ந்தோடனே இங்க லைவ் கட் ஆயிட்டு விஜய் சார் லைவ் பிளே ஆகுதுன்னா அந்த ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. சோ இப்போ இந்த இடத்துல அந்த அழுத்தம் வந்து இங்க நம்ம நன்றி சொன்னோம்னா அடுத்த 10 நிமிஷம் போன் வரும், எங்க நிக்கிறீங்கன்னு கேட்கவேன். எது நடக்குதுன்னு நமக்கு தெரியல, அதனால அது எதுக்கு எல்லாத்தையும் நம்மளே வாய் கொடுப்பானே, அவங்க கடமை அவங்க செய்யறாங்க செய்யட்டும்னு சொல்லிட்டு மேபி கேமரா மைக்ல இருந்து இறங்கின பிறகு தேங்க் பண்ணியிருப்பாரு. ஏன் வேலைன்னா உங்க கடமை, நீங்க செய்றீங்க, செஞ்சா சந்தோஷம், செய்யலைன்னா கேட்போம், அவ்வளவுதானே. அன்படு செய்யறதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இது என்ன மேன் சைல்டு எல்லாத்துக்கும் பாராட்டிட்டு இருக்கிறது எல்லாத்துக்கும் அவசியம் இல்லை. ஸோ இப்போ நிறைய லோக்கல் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாரு, நிறைய விஷயங்களை பேசும்போது ஓசின்னு சொல்றீங்க, மக்களுடைய பணத்துல இருந்து அது அவங்களுக்கே தரது எப்படி வந்து அதை வந்து இலவசம்னு சொல்ல முடியும், அப்போ அது மேலே இருக்கக்கூடிய ஒரு பார்வை என்ன, அந்த புரிதல் என்னன்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் கிளியர் கட்டாக இன்னைக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணார், இதை தான் சொல்லியிருக்காருன்னா எந்த பாயிண்ட்ஸ்னு சொல்ல முடியும்? இல்லை அடிப்படையில் நான் வந்து ஒரு ஓவராலா இப்போ ஈரோடை பற்றி பேசுகிறாரு, ஈரோடில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை மொத்தமாக பேசுகிறாரு. முதல்ல அடிப்படையில் ஈரோடில் இருக்கிற விவசாயம், இன்னைக்கு விவசாயம் இருக்கிறது யார் புண்ணியத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்த 75 ஆண்டு கால திராவிட ஆட்சியில் இல்லை. அது வந்து அன்னைக்கு காளிங்கராயர் ஐயா போட்ட அணையிலையோ இல்லை அதுலேருந்து வந்த கால்வாயிலையோ, அதுக்கப்புறமா அந்த அத்திக்கடவு அவினாசிக்கு எத்தனை வருஷமா தேவு காத்துட்டு இருக்கோம், 67 வருஷமா காத்துட்டு இருக்கோம். அது என்னமோ எடப்பாடியாரு அந்த தொகுதி மாவட்டத்தோட அமைச்சர் ஐயா செங்கோட்டையன் அன்னைக்கு இருக்கும்போது அவங்களோட இதுல அனௌன்ஸ் ஆகுது, இருந்து 24 வருது. திமுக இதுக்கு எந்த வேலையும் செய்யல, அதை அனௌன்ஸ் பண்ணி ஆரம்பிச்சது அன்றைய அஇஅதிமுக. அது இன்னைக்கு ஒரு பலன் தருது கண் கூட பார்க்கும்போது. இதை இத்தனை வருஷமா ஏன் புறம் தள்ளி வச்சிருந்தீங்க, ஏன் திமுக இதை செய்யவே இல்லை? எத்தனை தேர்தல் வாக்குறுதி அத்திக்கடவு அவினாசி பேசியிருப்பாங்க, உங்களுக்கு அப்ப இந்த இடத்த பத்தி என்ன அக்கறை இருக்கு? கேள்வி 1. 2வது, அப்படியே அவரு காளிங்கராய ஐயாவோட புண்ணியத்துல விவசாயம் பண்ணாலும் விவசாயத்துல கரும்பு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் மஞ்சள் கொடுத்தீங்களா? நீங்க அதுக்கு இவ்வளவு ரிசர்ச் பண்ண போறோம், இவ்வளவு ப்ராசஸ் தான் மாத்த போறேன்றீங்க, ஒரே ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு ப்ரோக்ராம் இந்த இடத்துல இருந்து இது எக்ஸ்போர்ட்டா மாறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? நமக்கு நம்மளோட பாரம்பரியத்திலே தெரியும், ஆன்டி இன்ஃப்ளமேஷன்ல இருந்து ஆன்டிபயோட்டிக் வந்து எல்லாமே செயல்படக்கூடியது மஞ்சள். கையில வச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம முன்னோர்கள் பேட்டன்ட் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன பண்ணோம் அந்த மஞ்சள் வச்சு? இத்தனை வருஷம் ஆண்டு இருக்கும், நம்ம இந்த 4 வருஷத்தை மட்டும் கேட்கல, இவ்வளவு நாளா இருந்து என்ன எஃபர்ட் எடுத்திருக்கீங்க? சோ அது விளைச்சலுக்கும் அக்கறை கிடையாது, அதுக்கான வழிக்கும் வாய்ப்பு கிடையாது. விளைச்சிட்டு வந்து கொடுத்தாலும் அதுக்கு விலை கிடையாது, அப்படியே விலை கொடுத்தாலும் அதுல லஞ்சம் லாவண்யம், விளைச்சதுக்கு போய் தொலைடான்னு வித்து பத்தாக்குறையில வீட்டுக்கு வர நிலைமையில விவசாயம் வச்சிருக்கீங்க. இதை தவிர இதோட அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரியா தான் அவர் வந்து அந்த ப்ராசஸிங்கோ ரிசர்ச்சோ பத்தி பேசுறாரு. இதை தவிர நம்மளோட பொருளாதார நிதி நிலைமை பேசுறாரு.
எவ்வளவு கடன்ல இருக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும். ஒரு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் எந்த லட்சத்துல இருக்குன்றது அங்க சொல்றாரு. நீங்க ஒரு ப்ராஜெக்ட், ஒரு வாட்டர் டேம் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா அதுல இருந்து பவர் செக்டருக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளோட பவர் ஜெனரேஷனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டுங்க திருப்பூர், ஈரோடு. எவ்வளவு பவர் ஜெனரேஷனை நீங்க வந்து தன்னிறைவு பண்ணிருக்கீங்க. ஒரு சோலார் பிளான்ட் திட்டத்தை உங்களால கொண்டு போய் வீடு தூரம் சேர்க்க முடிஞ்சுதா? சேர்க்க முடியாம இன்னைக்கும் நீங்க வந்து அவனுக்கு வந்து சர்சார்ஜ் போட்டு பீக் அவர் சார்ஜ் போட்டு வாங்குறீங்கன்னா எப்படி தொழில் பண்ணுவோம்? ஸோ அடுத்து இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு வராரு. இதனால நமக்கு வரக்கூடிய பிஸ்கல் டெபிசிட் என்னன்னு பேசுறாரு, கடன் சுமையை பேசுறாரு. டான்ஜெட் கோல் என்ன கடன் பேசுறாரு, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் என்ன கடன் பேசுறாரு. அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஜம்ப் ஆகுறாரு. அப்ப நீங்க இவ்வளவு கடன்ல வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஓசி பஸ் கொடுத்தோம், ஓசின்றீங்கன்னா இவ்வளவு கேவலமான மால் அட்மினிஸ்ட்ரேஷனை தாண்டி எங்க சுயமரியாதையும் தொட்டு பாப்பியா? இதுதான் சமூக நீதியா? இதோட இல்ல, இன்னும் நீ பொட்டுக்கு காசு கொடுத்தேன் 1000 ரூபாய் கொடுத்துட்டு. அப்ப நான் இலவசத்துக்கு எதிரானவன் இல்ல, அதை எப்படி கொடுக்கணும்ன்றது தெளிவானவன். இந்த பிரச்சனை இங்க ஆரம்பிச்சு கோர்வையா அட்ரஸ் பண்ணி காஞ்சிபுரத்துல சொன்னதையும் தெளிவுபடுத்தி தன்னுடைய வருங்கால திட்டத்தையும் முன்னறிவிக்கிறார். சோ ஒரு ஓவராலா ஒரு ரெட்டாரிக் ஸ்பீச் நான் இதை தான் மீன் பண்ணேன். அப்ப இன்னைக்கு இந்த டைம் வந்து ஒரு டைம் எடுத்து பேசினது, ஏன்னா கடந்த முறை புதுவையில் அவர் பேசும்போது ரொம்ப ஷார்ட் டைமில் பேசினது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன இவ்வளோ தான் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போது ஒரு அட்ரஸ் பண்ணணும்னா இவ்வளோ நேரம் தேவைப்படுது அப்படின்றது அந்த ஸ்டாண்டுக்கு வந்துட்டார் விஜய் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அப்படி இல்லைங்க. இப்போ புதுச்சேரி பிரச்சனை பற்றி பேசும்போது இப்போ ஈரோட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஈரோட்டில் அட்ரஸ் பண்ண வேண்டிய இவ்வளோ பாயிண்ட் இருக்கு. ஹிஸ்டாரிக்கலாக நம்ம காளிங்கராயாரிலிருந்து கொண்டு வரோம், பெரியாரை பேச வேண்டியது இருக்கு. பெரியாரை இன்னைக்கு எதிர்க்கிறோன்ற பேர் வழியில் எதை எதிர்த்து அரசியல் பண்ணிருந்தோமோ அங்கேயே போய் உட்காந்து கடப்பாறையை கடன் வாங்குறதுக்கு அளவு போயிட்டாரு ஒருத்தர். அப்ப அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இங்க எது பெரிய கடப்பாறை, எது இரும்பு கடப்பாறைன்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இதெல்லாம் பேசும்போது தேவை, காலம் கருதி பேசுறாரு. அங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. அங்க இருக்கிற அடிப்படையில் முக்கியமான பிரச்சனை நம்மளே பேசியிருந்தோம். பாண்டிச்சேரிக்கு ஸ்டேட்ஹுட் இல்லாததுதான் பிரச்சனை. பாண்டிச்சேரிக்கு ஸ்டேட்ஹுட் வந்தா இவ்வளவு அதிகாரம் வரும், இவ்வளவு அதிகாரம் வந்தா அந்த மாநிலத்துக்கு இவ்வளவு நிதி வரும், நிதி வந்தா இவ்வளவு நல்லது நடக்கும். அப்ப அந்த இடத்துல அதை பேசுறாரு. சோ நான் எப்பயுமே விஜய் சார் ரசிக்கிற விஷயமே அதுதான். காலம் கருதி, தேவை கருதி, மேடை நாகரிகம் கருதி அந்த மேடைக்கு எவ்வளவு பேசணும் அதை பேசுறாரு. திரும்பவும் எவ்வளவு பேசணும் நீங்க சொல்லாதீங்க, அவரே சொல்றாரு. இவ்வளவு நாள் நான் சொல்லிட்டு இருந்தேன், அவர் சொல்றாரு நான் என்ன பேசணும் எவ்வளவு பேசணும் நீங்க ஏன் முடிவு பண்றீங்க, நான் பாத்துக்கிறேன். அரசியல் களத்துல இல்லாதவங்களும் அரசியல் களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவங்கன்னு யார் 2 பேரும் சொன்னாரு தமிழகத்துக்கே தெரியும். நீ எல்லாம் எனக்கு கருத்து சொல்லி உனக்கு நான் பதில் சொல்லணுமான்னு கேக்குறாரு. எனக்கு 2 பேர்ல ஒன்னு சீமானுக்கு சொன்னது, இன்னொன்னு யாருக்கு சொன்னது? திமுக, அதிமுக. ஓகே, அவங்க களத்துல இல்ல, அவங்க வந்து டிட்டோரேட்டிங் ஃபோர்ஸ். களத்துக்கு சம்பந்தமே இல்லைன்னு தோக்கறதே வாடிக்கையா வச்சிருக்கிற ஒருத்தருக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? எனக்கு கூட இப்ப ஒரு பேரை சொல்ல வேண்டாம், பட் நீங்க கேட்கறதுனால அந்த விளக்கம் சொல்றேன். நீங்க கிளைம் பண்ணாலும் நான் பேச மாட்டேன்ட்டாரு, முடியாதுன்றாரு. உங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க எவ்வளவு வேணா கத்திக்கோ கதறிக்கோ, உன் அரசியல் நீ பாரு. நீ ஒன்னத்தை பேசுறியா அதை பேசு. உனக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு திமுக, அதை பேசு. தேவையில்லாம வந்து என்ன எதிர்க்கிறது உன் வேலை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பதில் சொல்றது கூட என் வேலை இல்லை. அது எங்களுக்கு சொன்ன மெசேஜ், டேய் அவனை விட்டுட்டு நீங்க வேலையை பாருங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அந்த லெசன் நான் கத்துக்கிறேன். இன்னைக்கு வந்து ஏற்கனவே திமுகவா தாவேக்காவான்னு கேட்டது, இன்னும் ஒரு அடிஷ்னல் வேல்யூ சேர்த்து அதை வந்து தூய சக்தி தாவேக்கா, தீய சக்தி திமுக அப்படின்னு. ஸோ இதையும் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. இப்போ இது இன்னும் எவ்வளவு தூரம் வலு சேர்க்கும் அப்படின்னு பாக்குறீங்க? இது வந்து திரும்ப அதே தான். அவர் வந்து ரொம்ப புதினமா அதுக்குள்ள நிறைய டீடைல்ஸ் வச்சிருக்காரு. அஇஅதிமுக உண்டானதே திமுகவின் எதிர்ப்பு. அந்த திமுகவின் எதிர்ப்பை எம்ஜிஆர் ஐயா கையாண்ட விதம் வேற, அம்மையார் ஜெயலலிதா கையாண்ட விதம் வேற, இன்னைக்கு அண்ணன் விஜய் கையாளும் விதம் வேற. ஒரு காலகட்டத்தில் திமுக ஒரு மாதிரியான தீய சக்தியா விளங்கி இருக்கு. ஒரு நேரத்துல மாநில உரிமைகளை விட்டு கொடுக்கறது ஊழல் மட்டுமா பிரச்சனையா இருந்துச்சு. இது நான் சொல்றது கலைஞர் எம்ஜிஆர் காலத்துல. அதுக்கப்புறமா பாஜக ரத்ன கமலம் விரிச்சு உள்ள கூட்டு வந்தவங்க. அதுக்கப்புறமா மாநில உரிமையை மட்டும் தாண்டி கொள்ளை, அது மணல் கொள்ளை ஆரம்பிச்சு 2G ஸ்பெக்ட்ரம்ல ஆரம்பிச்சு இல்லாத கொள்ளை இல்ல ஈழப்பட்டு உள்ள வருது. இது ஜெயலலிதா அம்மையாரோட பீரியட். அதை தொடர்ந்து இன்னைக்கு சுத்தமா இந்த மாநிலத்தையே கண்டுக்காம மாநிலத்துக்கான வளர்ச்சி, அவங்க பீரியட்ல எல்லாம் வளர்ச்சின்னு ஒண்ணு பேசுவாங்க, வளர்ச்சிக்கு ஒரு வழி இருக்கும், அதுல ஊழல் இருக்கும். இன்னைக்கு வளர்ச்சின்ற ஒரு பேச்சே இல்லை. இன்னைக்கு அடுத்து தமிழகத்துக்கு திட்டமே இல்லை திமுக கிட்ட. நீங்க என்ன பண்ணீங்கன்ற கேள்வி ஒண்ணு, திரும்ப வந்தா என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அன்னைக்கு சொல்லப்பட்ட தீய சக்தின்றது, நீ சின்ன தீய சக்தியா இருக்க, உன்னை நான் இருக்க விட கூடாது, இல்ல கண்ட்ரோல் பண்ணணும். இன்னைக்கு இந்த தீய சக்தியை வந்து இன்னொரு தீய சக்தி வச்சு ஜெயிக்க முடியாது, ஒரு தூய சக்தி வரணும்ன்றது அவர் கிளைம். இப்போ ஒரு ஊழல் மலிந்த திமுகவை இன்னொரு ஊழல் மலிந்த அதிமுக, மேபி திமுகவோட ஊழல் கம்மியா பண்றதுனால அதிமுக தேர்ந்தெடுத்து இருக்க முடியாது. அப்ப ஊழல் இல்லாத, ஊழல் கத்துக்காத ஒரு கட்சி வரணும்ன்றது, அதை தான் ஒரு தூய சக்தின்னு கிளைம் பண்றது. அப்ப தீய சக்திக்கு இன்னொரு சின்ன தீய சக்தி மாற்று கிடையாது, ஒரு தூய சக்தி தான் மாற்றா இருக்கும். இன்னைக்கு தான் இவங்க எவ்வளவு பெரிய தீய சக்தின்னு எனக்கு புரியுது. இந்த அரசியல் களத்துல எனக்கும் என் மக்களுக்கும் என்னை ரசிக்கிறவங்களுக்கும் ஃபாலோ பண்ணணும் இவ்வளவு கெடுபடி இருக்கும்னா அப்ப இவங்க ஜனநாயக சக்தியே இல்லை. அப்ப இது ஜனநாயகத்துக்கு விரோதமான சக்தி, ஜனநாயகத்துல தீய சக்தின்னு தானே சொல்லணும். அதுதான் அவர் கிளைம் பண்றாரு. இப்போ இன்னைக்கு பேசின விஷயத்திலேயே நிறைய விஷயங்களை அவர் பாயிண்ட் அவுட் பண்றாரு. பெரியார்ல இருந்து அண்ணா, எம்ஜிஆர் என்ன எடுத்துக்கிட்டாங்க, நாங்க கிளைம் பண்ணுவோம், ஏன்னா யாரும் வந்து அதை அப்போஸ் பண்ண முடியாது, ஓகே அது வரைக்கும். ஆனா ஜெயலலிதா அவர்களுடைய பேரை இந்த காரணத்துக்காக உள்ள கொண்டு வந்து அவர் பேசுறாரு அப்படின்றது, செங்கோட்டையன் போல இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னது அப்படின்றது
திமுகவா தாவேக்காவான்னு ஏற்கனவே அவர் ஒரு விஷயத்த தொடர்ச்சியா பேசிட்டே வர்றாரு. அது தமிழ்நாட்டுல அதை ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இப்போ அதிமுகவுக்கு ரீப்ளேஸ் பண்ற இடத்துல தான் நாங்க இருக்கோம்னு அவர் சொல்றாரு திரும்ப திரும்ப. அது நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதை வச்சே அவர் நடத்துவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அடிப்படையில அஇஅதிமுக தன்னோட கிரீம்ல அவங்களோட பீக்ல இருந்து அது 43-48% வாக்குல இருந்து தனிப்பட்ட முறையில் 43 வாங்கினவங்க ஜெயலலிதா அம்மையார் 16ல ஜெயிச்ச போது, அதுல இருந்து மலிஞ்சு இன்னைக்கு 24ல கூட்டணி பாமகவோட கூட்டணி வச்சு அவங்களால 18% வாக்கு தான் வாங்க முடிஞ்சிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு அஇஅதிமுக எவ்வளவு நலிவடைஞ்சிருக்குன்னு பாருங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, 24க்கு அப்புறமா அஇஅதிமுக இன்னும் நலிவடைஞ்சிருக்குன்றது தான் பாஜக கூட்டணி நமக்கு தெரியப்படுத்துற விஷயம். ஏன்னா 24ல நான் போக மாட்டேன்னு சொன்ன ஒருத்தர் 25லயே போக வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அஇஅதிமுக இன்னும் ஏதோ வீக்னஸ் இருக்கு, அதை சீல் பண்றதுக்கு இவங்களுக்கு அவசியமா பாஜக தேவைப்படுது. மூன்றாவது, அதுக்கப்புறம் நீங்க பார்க்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் ஓபிஎஸ் ஐயாவை இணைக்கவே மாட்டேன், டிடிவி கூட கூட்டணியும் கிடையாது, அவங்க உள்ளவும் வர முடியாது, சசிகலா அம்மையார் எங்களுக்கு வேண்டாம், செங்கோட்டையன் அண்ணன் போன்றவர்கள், ஐயா அன்வர் ராஜா போன்றவர்கள், மைத்ரேயன் போன்றவர்கள்லாம் திமுக எதிர்ப்பிலே உண்டான ஒரு கட்சியில இருந்து திமுக போக வேண்டிய, அதாவது திமுக பாஜக கூட்டணி வைக்குதுன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் கிட்ட இருந்து கோச்சிக்கிட்டு அஇஅதிமுக போனவர்னு சொல்லுவாங்க அண்ணன் மைத்ரேயன். அவரு போன்ற ஒருத்தர் திமுக போறாங்கன்னா அஇஅதிமுக நிலைமையை பாருங்க. அப்ப அஇஅதிமுக அன்னைக்கு இருந்த 18 கூட இல்ல கூட்டணி வச்சா கூட. அப்ப இவ்வளவு டெட்டோரியேஷன்ல இருக்கும்போது ஆப்வியஸ்லி they are not the power to oppose திமுக எதிர்க்கக்கூடிய சக்தி இவங்க இல்ல. அப்ப இந்த இடத்துக்கு ஒரு மாற்று வேணும்ன்றத புரிதலோட தான் ஒரு திமுக எதிர்த்து அரசியல் களமே காண்றாரு, அரசியல் கட்சி துவங்குறாரு. இன்னைக்கு அது நலிவடைஞ்சிட்டே இருக்கும்போது தாவேக்காவின் வருகைக்கு பின்பு அதிமுக ரோலே இல்லைங்க. திமுகவை வீழ்த்துவதற்காக இருக்க ஒரு கட்சி திமுக வீழ்த்ததுக்கு வேற லீடர் வந்துட்டு அவங்களுக்கு என்ன ரோல்? அதை தான் அவர் முன்னிறுத்துறாரு. அப்போ அவங்கள வந்து நான் அந்த ரோலை சரியா பண்றேன்றாரு. ஸோ அப்போ யாரெல்லாம் ஒரு தயக்கத்தோட இருந்திருப்பாங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. அதாவது நான் அதிமுக காரன், ஆனா வெளியே இருக்கேன், விலகி இருக்கேன், எம்ஜிஆர் பேரை தான் அட்ரஸ் பண்றாரு தொடர்ந்து விஜய் அவர்கள். இந்த முறை ஜெயலலிதா அப்படின்னு ஒரு பேரை உள்ள கொண்டு வந்த உடனே ஒரு கான்பிடென்ட் தரும் அவங்களுக்கு, அவங்க சேர்றதுக்கான வாய்ப்பு உருவாக்கும் அப்படின்றது தான் அதனுடைய பொருள். இல்ல, அப்படி இல்ல. அவங்க பண்ணிட்டு இருந்த ரோலை பண்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லைன்னு சொல்றாரு. அன்னைக்கு கலைஞர் இருக்கும்போது அவரை எதிர்த்து அவர்கிட்ட இருந்து வந்த எம்ஜிஆர் அவர்களோ, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கை காட்டி வந்த ஜெயலலிதா அம்மையாரோ கலைஞரை எவ்வளவு ரெட்டாரிக்கா எதிர்த்தாங்களோ அந்த எதிர்ப்பு இங்க இல்ல, அந்த அளவுக்கு பலம் இங்க இல்ல. அப்ப அதை பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இவங்க வந்து ரொம்ப புறையோடி போயிருக்காங்க. அப்ப அவங்களை வீழ்த்தணும்னா அந்த இடத்துக்கு ஒரு ரோல் பிளேயர் வேணும், அந்த லீடர் வேணும். அது நான் தான் கிளைம் பண்றேன். இப்போ இவரை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த கிளைமுக்கு அப்புறமா தான் அஇஅதிமுக தொண்டர்களுக்கு திமுக எதிர்க்கக்கூடிய சக்தி தாவேக்கான்னு தெரியாது, தாவேக்கான்னு தெரியுது. அதை அவர் உணர்றாரு, அதை அவர் எக்ஸ்பிரஸ் பண்றாரு. மக்களுக்கு அது ஏற்கனவே கன்வே ஆகும்போது இப்போ அது ஏற்கனவே உள்ள வந்துருச்சு நான் நினைக்கிறேன். நீங்க அடிமட்ட தொண்டர்களை கட்சிக்குள்ள தொண்டர்கள் ஆகலன்னு சொல்ல முடியாது, வாக்காளர்கள் இன்னும் கன்வெர்ட் ஆகலன்னு சொல்ல முடியாது. இந்த தேர்தலில் தான் நீங்க பாப்பீங்க அது நடந்துகிட்டு இருக்குன்றத ஒரு முன்னறிவிக்கிறதா இல்ல. அதுதான் இப்போ ஜெயலலிதா அப்படின்ற அந்த பெயரே வந்து வெளியே இருக்கக்கூடிய டிடிவியா இருக்கலாம், இல்ல ஓபிஎஸ்ஆ இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு சிக்னலா இருக்கா? ஓகே, நான் அவங்க பேரையும் அட்ரஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றது, இல்ல அதிமுகவுடைய தொண்டர்கள் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு ஓகே நம்ம லீடர் பேர் அவர் சொல்றாரு, ஓகே அவரு பக்கமும் நம்ம நிற்போம் அப்படின்றதுக்கு இது தொண்டர்களுக்கான மெசேஜா எடுத்துக்கலாமா, இல்ல அவங்களுக்கு சொன்ன மெசேஜா எடுத்துக்கலாமா? இல்ல, நான் வந்து என்ன சொல்றேன்னா, இப்போ இதை கன்வே பண்ணி யாரையும் கூப்பிடலன்னு சொல்றேன். இவர் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்றாருன்னு சொல்றேன். இவர் இப்ப இதை வந்து காயின் பண்ணல, ஏற்கனவே இது நடந்துகிட்டு இருக்குன்னு கிளைம் பண்றாரு. இப்போ நீங்க வந்து டிடிவி தினகரன் அண்ணன் எடுத்துக்கங்களேன். அவர் வந்து இன்னைக்கு ஐயா வந்து விஜய் சார் இன்னைக்கு தான் வந்து ஜெயலலிதா மேடம் பேரை யூஸ் பண்றாரு. எப்பத்துல இருந்து விஜய் சாருக்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காரு? எப்படி அந்த ஆதரவு மண்ணில இருந்து வருதுன்னா, அவருக்கு தெரியும் திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்தி என்னவா இருக்கும், அது எப்படி மிளருன்னு அவருக்கு தெரியும். அப்ப அதை அவர் ஃபீல் பண்றாரு விஜய் சார்கிட்ட, அதனால தான் ரொம்ப நாளா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதே போலதான் இன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோ அந்த ஒரு நம்பிக்கையோட இருக்காங்களோ, இல்ல செங்கோட்டையன் உள்ள வந்ததோ திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி இவருதான்றது புரிஞ்சுக்குது. அப்ப அதை அவங்க எல்லாம் ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாற்றம் கிரவுண்ட்ல நிகழ்து. அதை வெளியில சொல்றாரு, கிளைம் பண்றாரு. மோரோவர் திமுகவை எதிர்ப்புன்னு வரும்போது நம்ம ஜெயலலிதா மேடம் வந்து ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களும் அந்த அளவுக்கு தமிழகத்துக்கு செஞ்சிருக்காங்க. திமுக அத்தனை வருஷம் அவங்க வெளியில லாபியில உட்கார வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் 2011 எதிர்கட்சியா கூட இல்லாம உட்கார வச்சாங்க. 67 அப்புறமா அது நடக்கவே இல்லை. எப்படி எம்ஜிஆர் இருக்கும் கூட அவங்க எதிர்கட்சி லாபியில உட்கார வச்சாங்க. அப்ப அந்த கரிஷ்மாவை நம்ம பாராட்டாம இருக்க முடியாது. அவங்க இருக்க வரைக்கும் பல தீய திட்டங்கள் தமிழகத்துக்குள்ள வரலங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆனா அவங்க இல்லன்னும் போது அவ்வளவு பிரச்சனையும் உள்ள வந்தது. நீட்ல இருந்து பெரிய மால்ஸ்ல இருந்து எல்லாமே உள்ள வருது. அப்போ அவங்களுடைய அந்த ரெட்டாரிக் ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. அது இங்க இருக்கு, அந்த ஆளுமை இங்கதான் இருக்குன்றதை அறிவிக்கிறார். அது கூப்பிடல, இங்கதான் இருக்காங்கன்னு சொல்றோம். இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல. சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும்பா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. This festive season, travel the world with Grand Royal Tours.